50 நாள்ல இருந்து 60 நாள்ல 30 கிலோ தாண்டிரும். 2 மாசம் தான். ஆமா 2 மாசம் தான் 30 கிலோ தாண்டிரும். 15 கிலோ கீழே உள்ள குட்டிங்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல் மாசத்துல 3.5 கிலோ தான் ஏறும், இல்ல ஒரு 3 கிலோ தான் ஏறும், இல்ல 2.5 கிலோ தான் ஏறும். ஆனா இது அப்படி கிடையாது. ஆல்ரெடியே நல்ல விளைஞ்ச குட்டி முதல் மாசமே வந்து நம்மளுக்கு 6 கிலோ தாராளமா ஏறும். முதல் மாசம் 6 கிலோ, அப்ப ரெண்டாவது மாசமும் 6 கிலோ தாராளமா 6 கிலோ 7 கிலோ ஏறக்கூடிய ஒரு நீங்க பாருங்க லென்த் பாருங்க, ஒரு ஆடுக்கும் முதுகு பாருங்க. எப்படி ரெட்டை குறுக்கு ஆடுங்களா காமிக்க? ஆமா இது எல்லாமே ரெட்டை குறுக்கு தான். ரெட்டை குறுக்கு குட்டினா இது ப்ரோபயோட்டிக், மினரல் மிக்சரு, லிவர் டானிக், கால்சியம் டானிக் ப்ராப்பரா நம்ம கொடுத்து வளர்க்கும் போது தாராளமா வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 கிலோ கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். வருஷம் ஃபுல்லா பக்ரீத் வளர்க்குறதுக்கும் ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி குட்டி எடுத்துட்டு போகலாம். விசேஷங்கள். சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெய்மேலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணத்துக்கு போற வழியில இருக்குது. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரிஜினல் ஓங்கோல் குட்டி, நெல்லூர் ஜுடிப்பி குட்டி கிடைக்குது. இந்த ஒரிஜினல் நெல்லூர் ஜுடிப்பி குட்டி எல்லாம் வெயிட்ல சரியான வெயிட்டால தூக்க முடியாது, ஈஸியா இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 4 மாச குட்டி தான். இப்போ வெயிட் ஒரு 25 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த குட்டிகளை நீங்க 2 மாசம் வளர்த்தா போதும் பார்த்துடுங்க. 18 கிலோல வாங்குறீங்க, 2 மாசம் வளர்க்குறீங்க, மாசத்துக்கு 6 கிலோ, அப்போ 30 கிலோ ஆயிருது 2 மாசத்துல. அதனால வித்துடலாம். வருஷத்துக்கு 6 பேஜ் வளர்க்கலாம். ஆந்திராக்கே போய் கிராமத்துல போய் ஃபார்மர்கிட்ட வாங்கிட்டு வராங்க. இந்த குட்டிகள் எல்லாம் வியாழக்கிழமை தோறும் காலையில கொண்டு வராங்க. நீங்க வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் ஒரு 300 குட்டி இருக்கு. ரெட்டை குறுக்கு ஆடுகள் எல்லாமே. சாதாரண நாட்டுக்குட்டி வாங்கி வளர்க்கறதுக்கும் இப்படிப்பட்ட குட்டிகள் வாங்கி வளர்க்கறதுக்கும் பக்ரீத்துக்குலாம் இது வளர்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துல 70 கிலோ 80 கிலோ வரைக்கும் வளரும். நல்ல தரமான குட்டிகள், நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளை தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. ஒரு குட்டிக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷல். வாங்க உள்ள போய் பாப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் நடுவுல நெமிலி அப்படின்றது ஒரு வில்லேஜ். சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 75-80 கிலோமீட்டர்ஸ் வரும். வேலூர் பக்கம், காஞ்சிபுரம் பக்கம், ராணிப்பேட்டை, ஆற்காடு எல்லாத்துக்குமே இது ரொம்ப பக்கம். பண்ணையோட நேம் இது வந்து MMA ஷீப் ஃபார்ம். சரி, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கோல் பிரீடு. நெல்லூர் ஜுடிப்பிலே வந்து ஓங்கோல் பிரீடு, சில பேர் ஹைபிரிட். லென்த் ஹைட் பாருங்க குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஜம்முன்னு இருக்குன்னா இது எல்லாமே வந்து 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் குட்டி தான் இது. இப்போ ஒன்று பிடிச்சி காட்டுறோம் பாருங்க. இப்போ ரப்பர் மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி தான் குட்டி இருக்கும் தெளிவா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஓங்கோல் நெல்லூர் ஜுடிப்பியோட ஹைபிரிட் பிரீட்ஸ் இது எல்லாமே. அண்ணாச்சி, செம்மறியில இப்போ 90 நாள் வளர்ப்பு, 100 நாள் வளர்ப்பு முறை இருக்குது. உங்க குட்டியை எவ்வளவு நாள் வளர்க்கணும், எப்படி? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாஸ் வந்து இப்போ மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் வந்து நீங்க 90 நாள், 100 நாள், 120 நாள், அதாவது மயிலம்பாடி எல்லாம் எடுத்தா 4 மாசம் வரைக்கும் வளர்க்குறாங்க. பொட்டுக்குட்டி எடுத்தா 4 மாசம் வரைக்கும் வளர்க்குறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இப்போ நம்ம கிட்ட நீங்க குட்டி எடுக்கிறீங்க, ஒரு 20 கிலோல எடுக்கிறீங்க, ஒரு 1500 ரூபால இருந்து 1800 ரூபாய் செலவு பண்றீங்க. 50 நாள்ல இருந்து 60 நாள்ல 30 கிலோ தாண்டிரும். 2 மாசம் தான். ஆமா 2 மாசம் தான் 30 கிலோ தாண்டிரும். நீங்க 30 ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பேட்ச் பண்ணுவோம், இல்ல 3.5 பேட்ச் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா 6 பேட்ச் நீங்க பண்ணலாம் வருஷத்துக்கு. அப்ப எத்தனை மாசம் குட்டியா கொடுப்பீங்க? நம்ம வாங்க மொத்தம் எத்தனை மாசம் குட்டி? நம்ம எல்லாம் 4 மாசம் குட்டி 20 கிலோ, 22 கிலோ, 18 கிலோ, 19 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜ்ல இருக்கும். 15 கிலோக்கு மேல மஸ்ட். ஆமா கம்பல்சரி. இப்போ பொதுவாவே ஒண்ணு என்ன இருக்குன்னா, நீங்க 15 கிலோ கீழே உள்ள குட்டிங்களை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல் மாசத்துல 3.5 கிலோ தான் ஏறும், இல்ல ஒரு 3 கிலோ தான் ஏறும், இல்ல 2.5 கிலோ தான் ஏறும். ஆனா இது அப்படி கிடையாது. ஆல்ரெடியே நல்ல விளைஞ்ச குட்டி முதல் மாசமே வந்து நம்மளுக்கு 6 கிலோ தாராளமா ஏறும். நல்ல தீவன முறை, கரெக்டான முறையில சப்ளிமெண்ட், வேக்சின் எல்லாம் கொடுத்து பாதுகாப்பான முறையில வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா 6 கிலோ 7 கிலோ தாராளமா ஏறக்கூடிய. முதல் மாசம் 6 கிலோ, அப்ப ரெண்டாவது மாசமும் 6 கிலோ தாராளமா 6 கிலோ 7 கிலோ ஏறக்கூடிய ஒரு நீங்க பாருங்க லென்த் பாருங்க, ஒரு ஆடுக்கும் முதுகு பாருங்க. இதெல்லாம் நம்ம சும்மா ஒரு வாரம் வளர்த்தது தான். இது ரொம்ப ஜாஸ்திலாம் இல்லை. எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் நம்ம TMR தீவனம் போட்டு வளர்த்தது தான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ மாறிடுச்சு, பிசினஸோடைய மாடலே வந்து மாறிடுச்சு. இது நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி குட்டிங்களும் அவைலபிள். நெல்லூர் ஜுடிப்பில ஓங்கோல் பிரீட் தான் இது. நம்ம டைரக்டா எடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடூர்ல என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் கூடூர்ல நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா கூடூர் ரேட்டை நம்ம விற்க முடியாது. இப்போ இந்த ஆடையும் கூடூர்ல உள்ள ஆடையும் தெளிவா அவங்க வந்து மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். நாங்க என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே ரேட் தான் கூடூர்ல போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க வந்து என்னன்னா ரொம்ப தூரத்துல இருந்து இது டைரக்டா எங்க விலையுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஆடுங்களை. நீங்க எப்படி விற்கிறீங்க? விற்பனை எப்படி விற்கிறீங்க? நம்ம உயிரடைக்கு தான் விற்கிறோம். இப்போ வந்து ஒரு சில பேர் 2 ஆடு 3 ஆடு 4 ஆடு 5 ஆடு 10 ஆடு வாங்குறதுலாம் கஷ்டப்பட்டு கூடூர் போறாங்க. கூடூர் ஆமா ஆந்திரா கூடூருக்கு போறாங்க. இல்ல இன்னும் நிறைய பைரடிப்பள்ளி இருக்கு, சாந்திபுரம் சொல்லிட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய திருப்பதி சந்தை இருக்கு போறாங்க.
அங்க போனாலும் ஏமாத்திருந்தாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, அது நைட்டு நிறைய பேர் ஏமாந்தவங்க இருக்காங்களா நைட்டு நிறைய வியாபாரம் பண்றாங்க. நாங்களே நிறைய ஏமாந்துருக்கோம் அங்க வாங்கும் போது. திடீர்னு கடாக்குட்டி போடும் போதே நம்மள திரும்பி பார்க்க சொல்லிட்டு பொட்டைக்குட்டி எடுத்து உள்ள போட்டுருவாங்க. இங்க வந்து பார்க்கும்போது ஏன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்கலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அங்கிருந்து எடுத்துட்டு வரும்போது ஒரு 5 குட்டி கம்பல்சரி நம்ம கிட்ட இறந்து போயிருது. என்னன்னாலும் காப்பாற்றவே முடியல. டிஸ்டன்ஸ் தூரமும் எவ்வளவு தூரம் இருக்கும் இங்கேயும் ராணிப்பேட்டைக்கும்? கூடு இருக்கும் ஒரு 180 கிலோமீட்டர் தான். அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. பட் சொல்றேன், வாங்கும் போது நம்மளுக்கு நைட் நேரம் வாங்குறோம். இதுக்காக நம்ம வியாழக்கிழமை காலையிலேயே கிளம்பணும், இல்லை மதியானம் கிளம்பணும், நைட்டு ஃபுல்லா சுத்தணும், விலை குறையுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். ஒரு 2 நாள் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இங்கேருந்து போற செலவு, நம்மளுடைய செலவு, அங்கேருந்து கமிஷன், மிடில் மேனோட செலவு, அதுக்குள்ள நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். ஆமா, அங்கேருந்து வண்டி கிடைக்கணும். இப்போ நம்ம ஆடு வாங்கிட்டோம், வண்டி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வண்டிக்கார ஒரு பேச்சு பேசுவான். அவன் சொல்றதுதான் ரேட்டு. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டி எப்படி இருக்குன்னு இது எப்படி இருக்கு பாருங்க. காலை பிடிங்க லைட்டா. நம்மகிட்ட விற்பனைக்குன்னா எத்தனை மாசம் குட்டியில இருந்து கொடுப்பீங்க? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோ 16 கிலோ 15 கிலோக்கு மேல ஸ்டார்டிங். ஆமா, 15 கிலோ கீழெல்லாம் கிடையாது. 15 கிலோவே கிடையாது. 15 கிலோக்கு மேலதான். அதுதான் நம்ம சொன்னது. 2 மாசம் வளர்ப்பே நம்ம கிட்ட போதுமானது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்க வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது. எடுத்துட்டு போனீங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம மருந்து கொடுத்தாலும் கேட்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது தீவனம் போட்டாலும் தீவனத்தை வந்து சாப்பிடும். ஆந்திரா ஓங்கோல் குட்டிகள் நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு தாங்குங்களா? தாராளமா தாங்கும். நீங்க முன்னாடி வீடியோலயுமே நம்மளது அதை பத்தி தான் நீங்க போட்டிருப்பீங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கோல் பிரீடு, இந்த நெல்லூர் ஜுடுப்பி தான் வளர்க்குறோம். அதே மாதிரி எவ்வளவு பேருக்கு நம்ம குட்டி எடுத்து கொடுத்துருக்கோம். நல்ல முறையில வளர்த்து நிறைய லாபம் சம்பாரிச்சாங்க இந்த பக்ரீத்ல. ஸோ உங்க மூலியமாவும் நம்ம நல்லா ரீச் ஆனோம். உங்க வீடியோவும் பார்த்து நிறைய பேர் நம்ம கிட்ட குட்டி வாங்கிட்டு போனாங்க. இன்னமும் வாங்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் வராங்க. அதை நீங்க பார்க்கவும் தான் போறீங்க. 60 நாள் நம்ம வளர்த்தா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஆனா பொதுவா சும்மா ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இந்த குட்டி வந்து 20 கிலோ இருக்கு. நம்ம ஒரு 10 ரூபா ரேஞ்சுக்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 20 கிலோ உயிரிடையில நீங்க 500 தான் குடிக்கீங்க. ஆமா, 20 குட்டி 10,000 ரூபாய். ஆமா, 10,000 ரூபாய் கொடுக்குறோம். அதான் இப்போ நம்ம வரவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சலுகை நம்ம பண்ணி தரோம் அப்படின்னா, அவங்க செலக்ட் பண்ணி எந்த குட்டி வேணுமோ எடுத்துட்டு போகலாம். நம்ம வந்து அவங்களை திணிக்கிறது இல்லை. வாங்கினா நீங்க 50 தான் வாங்கணும், வாங்கினா நீங்க 100 தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டினாலும் தாராளமா வந்து நம்ம கிட்ட எடை போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். வளர்ப்பு குட்டி நம்ம வந்து இந்த 60 நாள் வருஷம் ஃபுல்லா பக்ரீத் வளர்க்குறதுக்கும் ஸ்பெஷலா செலக்ட் பண்ணி குட்டி எடுத்துட்டு போகலாம். விசேஷங்கள், வக்கீகா, அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயத்துக்காகவும் நம்ம கிட்ட வந்து குட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆந்திரா ஓங்கோல் குட்டிகள் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் கிடைக்குது? ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சந்தைகள்ல மட்டும் தான் கிடைக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு அடுத்து நம்ம வந்து இந்த குட்டிங்களை எல்லாம் எடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 100 குட்டி கேட்காங்க, கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். எத்தனை குட்டி வேணாலும் கொடுக்கலாம். ஒரு குட்டியில இருந்து எத்தனை குட்டி கேட்கறாங்களோ அத்தனை குட்டி நம்ம கொடுக்கலாம். வளர்ச்சி இது மாசத்துக்கு நம்ம எவ்வளவு கேரண்டி கொடுக்கலாம்? ஓரளவுக்கு இந்த மாதிரி சம்மர் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா சாப்பிடும். நல்லா சாப்பிடும் போது நல்ல சப்ளிமெண்ட்லாம் கொடுத்து வளர்க்கும் போது கரெக்டாக ப்ரோபயோட்டிக்கு, மினரல் மிக்சரு, லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு ப்ராப்பராக நம்ம கொடுத்து வளர்க்கும் போது தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 கிலோ கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சது 6 கிலோ நம்ம ஒரு ஆடு பிடிச்சி காட்டுறோம். நீங்க ஒரு ஆடு கிட்ட போய் பாருங்க. ஒரு ஆடும் லென்த் எவ்வளவு, எல்லாமே சின்ன கொம்பு, ஆனாலும் எவ்வளவு லென்த் இருக்கு மட்டும் பாருங்க குட்டிங்க எல்லாமே. நம்ம நெல்லூர் ஜுடுப்பி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். கலர் தான் மெயின். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலர் பளிச்சுன்னு இருக்கும். இது நம்ம வாஷ் பண்ணல, அதனால கொஞ்சம் டல்லா இருக்கு. அதே மாதிரி சின்ன கொம்பா இருக்கும். பாடியோட டைமென்ஷன் வந்து பெருசா இருக்கும். லென்த்தும் ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மயிலம்பாடியோட 30 கிலோவையும் ஒரு நெல்லூர் ஜுடுப்பியோடைய 30 கிலோவையும் நீங்க பக்கத்துல வைக்கும் போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும், வித்தியாசம் தெரியும். இப்ப இந்த குட்டிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மேய்ச்சல்ல மட்டுமே இருந்தது. வளர்ப்பு குட்டிக்காக நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுவே நம்ம மேய்ச்சல்லே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கெட்டித்தன்மை வந்து வந்திருக்குன்னா இதை இப்ப கொடுக்கலாமா? இது இப்ப குடுக்கறதுக்கு இது தயாரா இருக்கு, ரெடியா இருக்கு வளர்ப்புக்குன்னா. ஆமா, வாரம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 குட்டி. இது எவ்வளவு இருக்கும் உயிரிடையில இப்போ மதிப்பு? உயிரிடை வந்து பாத்தீங்கன்னா 22 கிலோ, 23 கிலோ, 20 கிலோ, 19 கிலோ, 24 கிலோ அந்த மாதிரி இருக்கும். கிலோ 500 ரூபாய். ஆமா, இப்போ வந்து ஒருத்தவங்க 100 குட்டி வாங்குறாங்க, 15 கிலோவுக்கு கீழே வாங்குறாங்க அப்படின்னா சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். அதுல மார்டாலிட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ நாங்க எடுத்துட்டு வந்துட்டு உடனே அப்படியே கொடுத்துறது இல்லை. ஸோ நாங்க வந்து மினிமம் பேசிக் ஆன்டிபயோட்டிக் 2 நாள் போடுவோம். 2 நாள் போட்டுட்டு குட்டி நல்லா தெளிவாக்கி நல்லா 2 நாள் வந்து இறை சாப்பிட வச்சு அப்படி மட்டும்தான் நம்ம குட்டியை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறோம்.
உங்ககிட்ட வாங்கிட்டு போனா கம்ப்ளைண்ட் இருக்காது மேக்ஸிமம். ஆமா, வாங்கிட்டு போனவங்க யாருக்கிட்டையுமே வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்லாம் வரல. அவங்களா ஏதாவது மிஸ்டேக் பண்ணி விட்டாதான். இப்போ 90 நாள் 100 நாள் இல்லாம 60 நாளா மாத்திட்டோம். 60 நாள் குட்டிக்கும் வளர்ப்புக்கும் நம்ம கிட்ட குட்டி வாங்கிட்டு போகலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டிங்களுக்கு மட்டும் நம்ம என்ன ஒரு அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா, ஆந்திரா ஆடுங்களுக்கு வந்து ஒரு பிபிஆர் போடுங்க, 2 ETTT போடுங்க. ETTT ஆமா, படுசாவுங்குது. படுசாவு வந்து 2 வாட்டி போட்டுருங்க. அதே மாதிரி போடும்போது ரொம்ப தெளிவா பார்க்கணும், அவங்க தோல் மேல போடுறாங்களா இல்ல தோலுக்கும் சதைக்கும் இடையில போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிஸ்டேக் ஒண்ணு பண்ணுவோம், நம்மளும் பண்ணிருக்கிறோம். டாக்டர் வச்சு போட்டா பெஸ்ட் தானே? ஆமாமா, டாக்டர் வச்சு போடுறது தான் அட்வைசபிள். இப்போ டாக்டர் ஒரு சில ஏரியாக்கள்ல வரல, கிடைக்கல அப்படின்னு சொன்ன பட்சத்துல அவங்களே போடும்போது அவங்க கொஞ்சம் நல்லா பார்த்து தெளிவா தோல்ல போட்டுறாம தோலுக்கும் சதைக்கும் இடையில போடணும். அது ரொம்ப முக்கியம். 2 ETTT போட்டுறணும். இது அதிக வளர்ச்சி இருக்கிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி படுசா வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா இது அதிகமா சாப்பிடுது. அதிகமா சாப்பிடுறதுனால சில ஆடுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிட்னி வீங்கிற பாதிப்பு வந்து ஏற்படும். இது கிட்னி ஏன் வீங்கிற பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதால வந்து புரோட்டீனை வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு கண்டிப்பா மத்தியானம் நம்ம வந்து வைக்கோல் அல்லது கடலைக்கோல் ஏதாவது கொடுக்கணுங்களோ? இல்ல, டிஎம்ஆர் போடுற பட்சத்துல அது தேவையில்லை. டிஎம்ஆர் போடல, இப்ப எல்லாருமே பருப்பு தீவனம் தானே கொடுத்தாங்க. ஆமா, பருப்பு ஐட்டம் போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஃபைபருக்காக காஞ்ச தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுதான். கொம்பு எவ்வளவு சின்னதா இருக்குது, லென்த் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம 60 நாள்ல குயிக்கா வளர்க்க போறோம், அதிக ஃபீடு போட்டு வளர்க்க போறோம் அப்படின்றனால என்ன பண்ணணும், தீவனத்தையும் கொடுக்கணும், காஞ்ச தீவனத்தையும் கொடுத்துட்டா ரொம்ப நல்லது. ஒருவேளை கண்டிப்பா காஞ்ச தீவனம் கொடுத்துடலாம். கடலைக்கொலை அல்லது வைக்கோல் கொடுத்துடலாம், அல்லது சோளத்தட்டை கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்தா அந்த கிட்னி ப்ராப்ளம் குறையும். ஆமா, நான் ஏன் உங்ககிட்ட எடுக்கணும்? நான் கூடூர் போய் எடுத்துக்கலாம்ல, ஆந்திரா போய் எடுத்துக்கலாம்ல? ஆனா ரொம்ப சிம்பிள். இப்போ ஒருத்தர் திருச்சியில இருக்காரு, இல்ல மதுரையில இருக்காரு, இல்ல வேலூர்ல இருக்காரு, இல்ல விழுப்புரத்துல இருக்காரு. அங்க இருந்து கூடூர் போனோம், வியாழக்கிழமை மதியானமே கிளம்பணும். வேலைக்கிழமையோட ஒரு நாள் வேலை போயிருச்சு. நைட் அங்க 10 மணிக்கே வியாபாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கும், விலை ஏறிட்டே போகும். ஒரு நைட்டு ஃபுல்லா சுத்தணும். ரொம்ப பெரிய மைதானம் அது. காலையில வாங்குவாங்க, திருப்பி ஒரு புரோக்கர் தான் வாங்கி கொடுப்பாரு. அந்த புரோக்கருக்கு வந்து தனியா ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும், கமிஷன் இல்லாம. ஆமா, அது இல்லாம அவர் என்ன வெயிட்ல வாங்கியிருக்காருன்றது எல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணது. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கியிருப்போம், நம்ம ஒரு வெயிட் நினைப்போம், அது ஒரு வெயிட் வரும், நம்மளால கணிக்கவே முடியாது. சரி, வீட்டுக்கு வரும்போது நம்ம ரொம்ப நிராசையாயிருவோம், என்னடா இவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் தனியாக சார்ஜஸ் இருக்குது. இவங்க போகிற செலவு இருக்குது, ஆடு எடுத்துகிட்டு வர செலவு இருக்குது. சில நேரத்தில் ஆடே வாங்காமல் கூட ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்கும், வேஸ்ட்டாக போகும் செலவு. இப்போ நீங்கள் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட் டைம் வரலாம். இப்போ ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர முடியாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாங்க தாராளமாக. உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நாங்கள் 8 மணிக்கு முன்னாடி உங்களை வர சொல்கிறோம். நீங்கள் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் போடுற வெயிட்டை நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ வெயிட்டில் நான் ஆடு வாங்குறேன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஆன்டிபயோட்டிக் பேசிக்காக போட்டுட்டு இங்கேயே வந்து ஒரு ஆடு சோர்ந்துருக்குன்னா இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் இங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் கையால் செலக்ட் பண்ணலாம், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த ஆடு தான் வேணும், அந்த ஆடு தான் வேணும், இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம சாயங்கால நேரத்தில் ஏற்றி விடலாம், அது எந்த ஒரு வெயிலையும் தண்ணி இல்லாமல் காயாமல் இரவு நேரத்தில் அழகாக பயணிச்சு நம்ம ஃபார்முக்கு நிம்மதியாக போய் இறங்கிடும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணித்தரலாம். அது இல்லாமல் ஆடை வந்து கடாவை பார்த்து ஏற்றலாம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டைக்குட்டிகள் வந்து மிக்ஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு நம்ம 100% உறுதி தரோம். கடா மட்டும்தான். இல்ல கழுத்துல மணி கிடைக்க எங்க திருநெல்வேலி, தென்காசி, சவுத்துல அந்த மணியை விரும்ப மாட்டேங்கிறாங்க. மணி இல்லாமையும் குட்டிகள் இருக்குதா? இருக்கு. இங்க மணி உள்ள குட்டி ரொம்ப நல்லா அப்படியா? அதான் உண்மை. ஆமா, மணி இருந்துச்சுன்னா அதை வந்து ஆடு மேல போடுறது கூட வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம கிட்ட. ஒரிஜினல் குட்டிகளுக்கு எல்லாமே இந்த மணி இருக்கும், கழுத்துல தொங்குது. இப்ப நீங்க பாக்குற ஆடு எல்லாமே வந்து 4 மாசம் 5 மாசம் ஆடுதான். இதுவே எவ்வளவு ஹைட் இல்லைன்னு திருப்பி பாருங்க. இந்த ஆடு ஏன் இறை எடுக்காம போகுது? நான் எடுத்துட்டு போய் என் பண்ணையில வைக்கிறேன், ஏன் இது வந்து இறை எடுக்காம போகுது? இந்த ஆடுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, நான் இன்ஜெக்ஷனோ பண்றனோ இல்ல மெடிசன் கொடுக்குறனோ, இது எப்படி கேட்காம போகும்? ஏன்னா இது ஒரு நல்ல ஏஜ். உங்ககிட்ட ஆடு வாங்குறாங்க, ஏதாவது நோய் ஏதாவது தெரியல, ஏதாவது சொல்லி கொடுப்பீங்களா? தாராளமா நம்ம அந்த மாதிரி டெய்லி அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு புது பண்ணைகளை உருவாக்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படிங்களா? ஆமா. என்னெல்லாம் பண்ணுவீங்க ஒரு ஆட்டு பண்ணைக்கு நீங்க? இப்போ ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு, அவருக்கு நான் என்கிட்ட காசு இருக்கு, நான் ஆடுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவர்கிட்ட இடம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு இடம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆடு எப்படி வளர்க்கணுன்றது தெரியல, இல்லை நான் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஒரு இளைஞர் வராரு, எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நீங்க எடுத்த உடனே ஒரு 100 ஆடு வாங்கி போடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 ஆடு 5 ஆடுல வாங்கி வளர்ப்பாங்க, 2 வருஷம் வீணாக்குவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஸ்டார்டிங்ல 200 ஆடு போடுங்க, 300 ஆடு போடுங்க. ஆடு வாங்குறதுல இருந்து
ஆடு விற்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி தருவோம். எப்படி வளர்க்கணும், என்ன மெடிசன்ஸ் கொடுக்கணும், அதோட மெடிகேஷன்ஸ் என்ன பண்ணணும், எப்படி ஃபீடு கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் 10 நாள் என்ன ஃபீடு கொடுக்கணும், அடுத்த 20 நாள் என்ன ஃபீடு கொடுக்கணும், 2வது மாதம் என்ன ஃபீடு கொடுக்கணும் அப்படின்றத வாங்கி நல்ல ப்ரீடு வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்க பிரின்சிபல் அமௌண்ட் வேஸ்ட் ஆகாம ப்ராஃபிட் எப்படி வர வைக்கலான்றதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஒரு ஆடு வாங்கிட்டு போனோடனே நம்ம என்ன செய்யணும்? ஒரு பேசிக்கா ஜென்ரலா ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம வந்து நிறைய இருக்கு. என்ட்ரோஃபிளாக்சின் நிறைய கொடுப்பாங்க. என்ட்ரோஃபிளாக்சின் நீங்க இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம், இல்ல பேராசிட்டமால் இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா போனோடனே காய்ச்சல் வரும், இடமா கண்டிப்பா வரும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஜென்ரலா ஒரு என்ட்ரோஃபிளாக்சின் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில இம்யூனோகேர்னு சொல்லிட்டு ஒரு டானிக் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும். அதுல அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டானிக்கும் கொடுத்தீங்கன்னா ஆடு வந்து சரி முதல்ல கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு 3 நாள் கழிச்சு 2 நாள் இந்த என்ட்ரோஃபிளாக்சின் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நம்ம பிபிஆர் தடுப்பூசி போடுறது, டிவார்மிங் பண்றது, கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டிவார்மிங் பண்றது. அதுல இருந்து ஒரு 21 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ETT இன்ஜெக்ஷன் போடுறது. ஆந்திரா நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளுக்கு ETT ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிபிஆர் எந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்கு அவசியமோ அதே அளவுக்கு ஆந்திரா ஆடுங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ETT வந்து அவசியம். இப்ப வெளிநாட்டுல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்றாங்க, எனக்கு குட்டி வேணும், நீங்க அனுப்பி வச்சிருவீங்களா? தாராளமா அனுப்பி வைப்போம். நம்ம கிட்ட எப்பவுமே 24/7 சர்வேலன்ஸ் இருக்கு. வண்டி இருக்குங்களா? ஆமா, வண்டியும் இருக்கு. அவங்களுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்ல ஃபுல் வீடியோவோட வெயிட் போட்டு அவங்களுக்கு தெளிவான முறையில நம்ம அனுப்பிச்சிருவோம். சரி, நம்ம குட்டி சேல்ஸ் எல்லாம் கண் மதிப்புல கொடுக்குறீங்களா? உயிரிடம் தானே எது லாபம்? வாங்குறவங்களுக்கு எது லாபம்? உயிரிடை தான் ரொம்ப லாபம். கண் மதிப்பு வந்து இப்ப நான் இந்த ஆடு வந்து உயிரிடைக்கு 20 கிலோ இருக்கு, 10,000 ரூபாய் வருதுன்னு 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு போறோம். கண் மதிப்புல பார்க்கும்போது இது 20 கிலோக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் 12,000 ரூபாய் சொன்னாலும் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு எது சிறந்தது நீங்களே சொல்லலாம். வாங்குறவங்க ஏமாந்துருவாங்க. ஆமா, உயிரிட 500 ரூபாய். ஆமா, அப்ப வாங்குறவங்களுக்கு தான் உயிரிட தான் லாபம். உயிரிட தான் லாபம். ஏன்னா சில இடத்துல குட்டியா வாங்கும் போச்சுல உயிரிட 500, 600 வரைக்கும் வாங்கி ஏமாந்துருந்தாங்க. ஆமா, ஸோ அதனாலதான் நம்ம வந்து 365 நாளும் நம்ம கிட்ட ஒரே ரேட்டு தான், 500 ரூபா. யார் வேணாலும் வாங்கிட்டு போய் இந்த குட்டியை வளர்க்கலாம். 2 குட்டி, 1 குட்டியில இருந்து 1000 குட்டி வரைக்கும் வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். மாசத்துக்கு எவ்வளவு இந்த குட்டியில லாபம் கிடைக்கும்? ஒரு குட்டியை வளர்க்கும் இல்ல, பொதுவா நம்ம ஒரு ஃபுல் பேக்கேஜா தான் பார்க்கணும். இதை நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனா இந்த குட்டி வளர்த்தா மாசம் ஒரு குட்டிக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா? தாராளமா. 50 குட்டி வளர்த்தா 50,000 ரூபாய் கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். நான் சின்ன கால்குலேஷன் தான் இது. ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம், 20 கிலோ குட்டி, 2 மாசம் வளர்க்குறோம், 6 கிலோ, ஒரு 32 கிலோ ஏறுது. நம்மளே 32 கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு விற்க போறோம்? செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,800 ரூபா இருக்கும். விற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் கிட்ட வைப்போம். அதுல 100 குட்டி வளர்த்தா மாசம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது மாசம் எத்தனை கிலோ அண்ணாஜி கேரண்டி? தாராளமா. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல தீவனம் கொடுத்தா, நல்ல தீவன முறை, நல்ல சப்ளிமெண்ட் எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா 6 கிலோக்கு மேலதான் ஏறும் தாராளமா. மற்ற பிரீடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து 1 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா தான். இது ஒரே உழைப்பு தான். மற்ற பிரீடுக்கும் ஒரே உழைப்பு தான், ஒரே மாதிரி தீவன முறை தான், ஒரே மாதிரி சப்ளிமெண்ட் தான். இதுக்கும் ஒரே மாதிரி தீவன முறை தான், ஒரே உழைப்பு தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய டிஎன்ஏ மூலியமா வளர்ச்சி வந்து இது டிஃப்ரெண்ட். இது அந்த தாயாடுகளும் கிடாவும் இதோட. ஆமா, இதெல்லாம் எப்படி ரெட்டை குறுக்கு ஆடுகளா? ஆமா, இது எல்லாமே ரெட்டை குறுக்கு தான். ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்கு உள்ள நிக்குது பாருங்க. ரெட்டை குறுக்கு குட்டினா இது அவரு புடிச்சு பக்கத்துல நிக்கும் போது எவ்வளவு ஹைட் இருக்கு மட்டும் பாருங்க. ஜம்முன்னு இருக்குன்னா நீள வாழம். அவ்வளவுதான். 4 மாசம் குட்டி தான். 4 மாசம் குட்டி தான் இது. இன்னும் 2 மாசம் வளர்த்தா போதும். இல்ல இது அப்படியே பக்ரீத்துக்கு நிறுத்துறாங்கன்னா பால் பல்லு தானே, பல்லு எல்லாம் போடல, பல்லு எல்லாம் போடவே கிடையாது. இத பக்ரீத்துக்கு வளர்க்கலாம் எப்படி இருக்கும்? தாராளமா வளர்க்கலாம். பக்ரீத் எல்லாம் வளர்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ 2 பல்லுல கரெக்டா வந்து நிக்கும். ஒரு 60 கிலோ இன்னும் தாராளமா வந்து நல்ல முறையில வளர்க்கும் போது அவ்வளவு வெயிட் வரும். 60 கிலோ ஷோரா வரும். தாராளமா வரும். இன்னும் லென்த் வரும், இன்னும் ஹைட் வரும். பக்ரீத்துக்கு இப்படிப்பட்ட குட்டிகளை வாங்கி வளர்க்கணும். இப்படிப்பட்ட குட்டிங்க தான் வாங்கி வளர்த்தாதான் லாபம். ஆமா, இந்த வாட்டி இது இன்னும் வருஷம் போக போக பக்ரீத்தோட தேவைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. நிறைய பேர் ஆட்டு பண்ணைகள் இப்ப வந்துட்டாங்களா? ஏகப்பட்ட பேர் ஆடு டெய்லி நம்ம கால் நிறைய அட்டன் பண்றோம். நம்ம ஆட்டு பண்ணையில அப்படி உண்மையில லாபம் இருக்காடாச்சு? கண்டிப்பா இருக்கு லாபம். தாராளமா பண்ணலாம். யாரா இருந்தாலும் ஆட்டு பண்ணை இந்த தேவைகளும் அதிகமா தான் இருக்கு. அவ்வளவு ஆட்டு பண்ணை இருந்தும் எந்த ஆட்டு பண்ணையிலயும் ஆடு நின்ன மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நியூஸ் வரல. இன்னும் வட இந்தியால இருந்து குட்டிகள் வந்துட்டு தான். இன்னும் வட இந்தியால இருந்து வந்துட்டு தான் இருக்குது. கர்நாடகால இருந்து குட்டி வந்துட்டு தான் இருக்குது. ஆந்திரால இருந்து கறிக்கு குட்டி வந்துட்டு தான் இருக்குது. அது 3மே இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால கொடுக்கவே முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த குட்டி நல்லா பழகிடுச்சு நம்ம கிட்ட. இதுவா நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கலாம், தைரியமா வளர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நோய் எதிர்ப்பு ஆந்திரா குட்டின்னு சொல்லி சில பயப்படுவாங்க. இல்ல அப்படி கிடையாது. நம்ம அதான் விளைஞ்ச குட்டியா வாங்குறோம். சின்ன குட்டியா வாங்காம, பால் குடிக்கிற குட்டியா வாங்காம, நல்ல விளைஞ்ச குட்டியா வாங்கும் போது தாராளமா. ரொம்ப சின்ன குட்டி தான் பயப்படணும். ஆமா, கண்டிப்பா பயப்படணும். ஆனா சந்தையில போய் நம்ம கூடு இருக்கு ஆந்திரால போய் வாங்குறோம். ஆந்திரால சப்போஸ் உங்ககிட்ட இருக்க குட்டி ஆந்திரால போய் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க வாங்கும் போது என்னென்ன கஷ்டங்கள்? கூடூர்ல வாங்குறது கஷ்டமும் வந்து வாங்கின எல்லாத்துக்குமே தெரியும். 2 நாளுடைய அவங்களுடைய பொழப்பு வந்து வேஸ்டா போயிடும்.
அந்த ஒரு வாரம் இன்னொன்னு, ஒர்க் எல்லாம் போயிடும். ஆமா அது இல்லாம ரிட்டர்ன் வந்து நம்மளோட டயர்ட்னஸ், அதே மாதிரி கஷ்டப்படணும் ஆடு. உள்ள கண்டிப்பா 10 குட்டியான 2 குட்டி பொட்டை குட்டி உள்ள ஆமா ஆமா விட்டுருவாங்க. நைட் நேரம் நீங்க வியாபாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்க 100 குட்டி வாங்குற இடத்துல ஏன்னா அவங்களே வந்து பொட்டை குட்டி இல்லாம அவங்களால வெறும் கடா குட்டி மட்டும் எடுத்துட்டு வர முடியாது, அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகாது. அதனால நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, கடா குட்டி ரேட்ல வந்து பொட்டை குட்டியே ஒரு 4-5 குட்டி உள்ள விட்டுருவாங்க 100 குட்டி வாங்கும் போது. எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்கும், யாருமே வந்து இதுல தப்பிச்சவங்க எல்லாம் கிடையாது. தீவனம் நல்லா கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு வந்து நிக்க வைப்பாங்க. பொதுவான அது வழக்கம் தான் அது. அப்பதான் ஆடு நல்லா பார்வைக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி ஆடு வந்து நம்ம எப்படி சந்தையில பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்காது. சரி, நீங்க எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்களா அங்க? இல்ல நம்ம டைரக்டா நிறைய குட்டி 500 குட்டி 1000 குட்டி சப்போஸ் கேக்குறாங்கன்னு கொடுக்கலாமா? முடியும். தாராளமா கொடுக்கலாம். நம்மளே வாரம் வாரம் 200 குட்டி எடுத்துட்டு வரோம். நம்ம கூடூர் ரேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கூடூர்ல வாங்கல. அது நம்ம கிட்ட வியாழக்கிழமை காலையில வரும். பொதுவா எல்லா வாரமும் வியாழக்கிழமை காலையில 8 மணி 9 மணிக்கு புது லாட் வந்துடும். உங்க நம்பருக்கு போன் அடிச்சா அந்த குட்டிகளை காமிக்கலாம். ஆமா தாராளமா காட்டிக்கலாம், அவங்க நேராவும் வந்துக்கலாம், நம்பிக்கையா வரலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை வியாபாரம் உண்டு நம்மகிட்ட? நம்ம கிட்ட எப்போ வந்தாலும் நீங்க இந்த டைம் வராதீங்க அந்த டைம் வராதீங்க அப்படிலாம் நம்ம சொல்றதே இல்லை. அவங்களும் ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, ரொம்ப ஆர்வத்தோடய வராங்க, அவங்கள நம்ம மதிக்கிறோம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டைமிங்லாம் கிடையாது. 24/7 எப்போ வந்தாலும் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆடை வந்து நம்ம காட்டுவோம், வியாபாரம் பண்ண தான் செய்வோம். என்ன ஏர்லி மார்னிங் சீக்கிரம் வந்தாங்கன்னா எம்டி ஸ்டொமக்ல அவங்க ஆடு வாங்கிட்டு போகலாம். இல்ல அப்படின்னு சொன்னா எங்களோட ஷெட்யூல் படி நாங்க ஆடு தீவனம் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா, காலையிலே வந்து வெறும் வயிற்றுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், லாபமா இருக்கும். ஆமா.